Hi friends, first of all a great thanks for being in my YouTube channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே சின்ன விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ அதாவது வந்து ஃபோனில் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படிங்கிறது வந்து கையில் இருக்கும். ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய விதமான எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது. நிறைய விதமான சென்சார்ஸ் இருக்குது, நிறைய டிரான்ஸ்டியூசர்ஸ் இருக்குது, நிறைய டிரான்சிஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் என்ன தான் வந்து நம்ம கையில் இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப விசிபிளாக இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ்னு சொல்லலாம், அது விஷயம்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வந்து சென்சார். ஸோ ஃபோன் முழுக்க ஒர்க் ஆகிறது எல்லாமே வந்து சென்சார் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ரொம்ப விசிபிளான ரொம்ப காமனான எக்ஸாம்பிளால் ஒரு சென்சார் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னா, அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நான் அந்த ஃபோனில் வந்து காட்டுறேன். ஸோ இது இருக்கு இல்லையா, இந்த 2 பாயிண்ட், இந்த 2 சின்ன பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த 2க்கு தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன டைப் ஆஃப் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி சென்சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதோட பேரை. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் ப்ராக்சிமிட்டி சென்சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இன் ஆர்டர் டு டிடெக்ட் த ஆப்ஜெக்ட்ஸ் கம்மிங் நியர் டு த சென்சார். அந்த சென்சாருக்கு பக்கத்தில் வரக்கூடிய ஆப்ஜெக்டை வந்து டிடெக்ட் பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க அதுனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ப்ராக்சிமிட்டி சென்சார் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடெக்ஷன் ஆஃப் நியரர் ஆப்ஜெக்ட்ஸ் வித்தவுட் எனி ஃபிசிக்கல் கான்டாக்ட். அதாவது எந்த ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்ட்மே, ஏதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் பக்கத்தில் உள்ள ஒரு பொருளை வந்து எடுக்கணும், வந்து பக்கத்தில் உள்ளவரை வந்து நான் தொடரனா இல்லையாங்கிறத நம்ம வந்து எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா ஃபிசிக்கல் கான்டாக்ட். இப்போ நான் பக்கத்தில் உள்ளவரை வந்து இப்படி கையை வந்து பிடிக்கிறேன் அப்படின்னா நான் பிடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து தெரியும் நான் தொடரேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து ஃபிசிக்கல் கான்டாக்டில் இருக்குது. பட் எனக்கு பக்கத்தில் உள்ள ஒருத்தர் வந்து நான் திரும்பி கூட பார்க்காம எனக்கு பக்கத்தில் வந்து ரொம்ப நெருங்கி ஒருத்தர் வந்து வராரு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நம்ம ஹியூமன் பீயிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு அதிர்வுகள், ஏதோ வந்து சுற்றி உள்ள இடம் வந்து ரொம்ப அமைதியாக இருந்து ஒரு வைப்ரேஷன் இருந்தால் வேணால் நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்மளை ரொம்ப நெருங்கி ஒருத்தர் வந்து வராங்க அப்படிங்கிறத. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி நம்மளால் ஃபிசிக்கல் கான்டாக்ட் இல்லாமல் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. பட் இந்த சென்சார் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தனக்கு கிட்ட வரக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை எந்த ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்ட்டுமே இல்லாமல் ஈஸியாக வந்து டிடெக்ட் பண்ணிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலாகவே வந்து இந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பை த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். இந்த சென்சார் வந்து எப்போதுமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாகவே எந்த இடத்துல இருந்தாலும் சரி எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை வந்து எமிட் பண்ணிக்கிட்டே இருக்குங்கிறது உண்மைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கு சொல்லி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக அதில் என்னெல்லாம் இருக்கோ அது அப்படியே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது வந்து அதில் வந்து ஒரு சேஞ்ச் எப்போ வருதோ அப்போ வந்து கிளியராக வந்து இந்த சென்சார் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணி நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிறதுல இந்த 2 பாயிண்ட் சின்ன பாயிண்ட் தான் நான் வந்து ப்ராக்சிமிட்டி சென்சார்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக. ஸோ இது வந்து இந்த சாம்சங் மொபைல் அந்த மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட்டான மொபைலில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இப்போ என்னோட வந்து பார்த்திங்கன்னா விவோ. ஸோ விவோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா மட்டும் தான் தெரியும். பட் ஃப்ரண்ட் கேமராவுக்கு பக்கத்துலையோ அல்லது வந்து அதுக்கும் உள்ளேயோ ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக வந்து சென்சார் வச்சுருப்பாங்க. இதை வந்து ரொம்ப காமனான எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ஃபோன் கால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் காது கிட்ட கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா அந்த லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும் கரெக்டாக. இது நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா பார்த்துருப்போம். மோஸ்ட் ப்ராப்ளி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் எல்லாத்துக்குமே இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சென்சார் பற்றி படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபோனை வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனில் வந்து நான் அந்த செட்டிங்ஸ் வந்து பண்ணலை ஆக்சுவலாக. பட் இதில் என்ன நடக்கும் அப்படின்னா என்னோடய கையை நான் அப்படி கிட்ட கொண்டு போனேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் வந்து கட் ஆகும் அந்த லைட்டு. இப்போ கட் ஆகலைன்னு நினைக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நான் செட்டிங்ஸில் போய் பண்ணலை. ஃபோன் கால் பண்ணும்போது மட்டும் நமக்கு டிஃபால்ட்டாக அந்த மாதிரி வந்து செட்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க ஃபோனில். அதாவது வந்து ப்ராக்சிமிட்டி சென்சார் வந்து அதுக்கு மட்டும் ஆனில் இருக்கும். மற்ற ஆப்புக்கும் நம்ம ஆன் பண்ணனா வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் உடம்பு கிட்ட கொண்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் வந்து கட் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் வந்து இப்போ ஃபோனை ஆஃப் பண்ணாமல் தெரியாதனமாக ஃபோன் வந்து ஆன் ஆகிட்டு அப்படின்னா பாக்கெட்டில் வச்சுருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் ஃபுல்லாக ஆன்லேயே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ தெரியாமல் இருக்கும்போது நமக்கு சார்ஜ் ரொம்ப குறையலாம், ரொம்ப எஃபெக்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், பிரைட்னஸ் வந்து அதிகமாக இருக்கனால ஸோ ரொம்ப வந்து பவர் கன்சம்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து பாக்கெட் பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சென்சார்னால கட் ஆகிடும் அப்படிங்கிறதும் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராக்சிமிட்டி சென்சார். இது பேசிக்கலாக எந்த ப்ராசஸில் ஒர்க் ஆகும் அப்படின்னா ஐஆர் பேஸ்ட் ப்ராக்சிமிட்டி சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஆர் அப்படின்னா இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இந்த உலகத்தில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்வாட் ரேடியேஷனை வந்து எமிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஹியூமன் பீங்ஸ் எதை எமிட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஐஆர். அதாவது வந்து நம்ம உடம்புல உள்ள ஹீட் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரேடியேஷனாக வெளியே போய்கிட்டு தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரேடியேஷனை வந்து இந்த சென்சார் வந்து டிடெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதை சென்ஸ் பண்ணி அது என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸை பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நார்மலாக ப்ராக்சிமிட்டி சென்சார் வந்து ஐஆர் பேஸில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா
எல்இடி லைட்டை வந்து எமிட் பண்ணும். நம்ம மேலேயோ அல்லது வேறு ஏதோ ஆப்ஜெக்ட் மேலே வந்து லைட் பட்டுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகி ரிசீவரில் பட்டு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். ஸோ ரிசீவரில் பட்டுச்சுன்னா கட் ஆகிடும் அப்படிங்கிறத அதோட மெயின் பிரின்சிபல்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி வந்து மொபைல் ஃபோனில் நான் கையை வச்சேன் அங்கேருந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப வந்து காதுகிட்ட ரொம்ப ஒட்டி வச்சு பேசக்கூடாது, ஃபோனை ரொம்ப நேரம் ஒரே காதில் வச்சு பேசக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா இந்த சென்சார்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் தான். அது வந்து நம்ம காதில் பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் லைட் வந்து கட் ஆகிடும். பட் நமக்கு வந்து இந்த எஃபெக்ட் எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மை. ஸோ கையை கிட்ட கொண்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கட் ஆகிடுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்மலான சென்சாரோட ஒர்க்கிங். ஓகேவா, இது வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகக்கூடிய விஷயம். பட் தியரட்டிக்கலாக நம்ம இதில் உள்ள 2 விஷயங்கள் சொல்லலாம், 2 டைப் சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சார், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சார். கெப்பாசிட்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சார் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் கெப்பாசிட்டன்ஸில் ஒர்க் ஆகும். அதாவது இண்டக்டிவ் டைப் சென்சார் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் இண்டக்டன்ஸ். இந்த ரெண்டுமே வந்து கெப்பாசிட்டன்ஸும் சரி இண்டக்டன்ஸும் சரி ஒரு லெவலுக்கு வந்து அதோட லெவலில் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் பக்கத்தில் வருதோ அப்போ வந்து இது வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். சேஞ்ச் ஆன உடனே அது வந்து நமக்கு வந்து சிக்னல் கொடுக்கும் அல்லது வந்து அது கட் ஆகும். ஏதோ ஒரு வேலை என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராக்சிமிட்டி சென்சாரில் உள்ள இந்த டைப்பை பற்றி அடுத்த நான் என்னங்கிறத சொல்கிறேன் வாங்க. ஸோ கெப்பாசிட்டி டைப் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் இன் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதாவது வந்து கெப்பாசிட்டர் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 2 பிளேட் இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த 2 பிளேட்டில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வந்து சென்சார் ஆகும், இன்னொரு பிளேட் வந்து ஆப்ஜெக்ட் ஆகும், ஆக்ட் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ சென்சார் வந்து ஒரு பிளேட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அந்த இடத்துல, ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குன்னா அதுவும் ஒரு பிளேட்டு. இந்த 2 பிளேட்டுக்கும் இடையில வந்து டயலக்ட்ரிக் மீடியம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏராக இருக்கும். ஸோ ஒரு லெவலுக்கு வந்து இருக்கும் ஏரில். இந்த ஆப்ஜெக்ட் தான் நம்ம வந்து மூவபிள்னு சொல்லுவோம். சென்சார் வந்து ஸ்டேஷனரி தான். இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த சென்சார் கிட்ட போக 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 என்ன ஆகும்னா ஏரோட கேப் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ டயலக்ட்ரிக் மீடியமோட வேல்யூ வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேரி ஆகும் அந்த இடத்துல. அப்படி வேரி ஆச்சுன்னா ஆப்ஜெக்ட் ஏதோ ஒன்று பக்கத்தில் வருதுங்கிறது அதுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸடாக ஒர்க் ஆகக்கூடிய சென்சார் தான். ஆப்ஜெக்ட்ன்றது முதல்ல ஃபிக்ஸடாக தான் இருக்கும். நம்ம மொபைல் ஃபோன்ஸில் உள்ள மாதிரி திடீர்னு ஆப்ஜெக்ட் வருமானு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்லை. இது வந்து இந்த ரெண்டுமே வந்து வேறு டைப்புங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து சென்சார் பிளேட்டை நெருங்கி போக போக ஏர் கம்மியாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ வந்து வேரி ஆகும். ஹென்ஸ் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சென்சார் வந்து சென்ஸ் பண்ணி ஒர்க் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இண்டக்டிவ் டைப் அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகும்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு காயில் மாதிரி தான். இந்த சென்சார் அப்படிங்கிறதுல நார்மலாகவே ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை கொடுத்து மேக்னடைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. மேக்னடைஸ் பண்ணோடனே இந்த காயிலுக்குன்னு சொல்லி ஒரு இண்டக்டன்ஸ் வேல்யூ இருக்கும், செல்ஃப் இண்டக்டன்ஸ் நார்மலாக இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்கள் பக்கத்தில் கொண்டு போனீங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்னா அந்த ஆப்ஜெக்ட்டை லிங்க் பண்ணி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். எடி கரண்ட்டு நம்ம சொல்லலாம், சர்க்குலேட்டிங் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த ஆப்ஜெக்ட்டில். அப்படி ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இண்டக்டன்ஸோட வேல்யூ வந்து வேரி ஆகி தான் ஆகணும். அப்படி வேரி ஆச்சுன்னு சொன்னால் இந்த இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சார் வந்து சென்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது என்ன மாதிரி ஒர்க் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணும். லைட்டை கட் பண்ணால் கட் பண்ணும், அல்லது வந்து ஒரு சென்ஸ் பண்ணி ஒரு சவுண்டு நமக்கு வந்து பஸ்ஸர் மூலமாக கொடுக்கணும்னா கொடுக்கும், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ என்ன வேலையை வந்து இவங்க ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த மாதிரியான சென்சிங் ப்ராசஸ் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இண்டக்டிவ் டைப் நான் சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் அது எப்படி வந்து எந்த ஆப்ஜெக்ட்டை கொண்டு வந்தாலும் எப்படி அதில் வந்து எடி கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு தான். ஆக்சுவலாக இந்த இண்டக்டிவ் டைப் ப்ராக்சிமிட்டி சென்சார் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும், வேறு எந்த ஆப்ஜெக்ட்ஸும் ஒர்க் ஆகாது. ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட்டில் சப்ளை கொடுத்து ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி மேக்னடைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதே மாதிரி ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இருந்தால் மட்டுமே தான் டிடெக்ட் பண்ண முடியும். நார்மலான ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியலோ அது அந்த அளவுக்கு வந்து ஒரு கண்டக்டிவான மெட்டீரியல் இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் வந்து சென்ஸ் பண்ண முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து ஒரு இன்சுலேட்டருக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம், கிளாஸ் சொல்லலாம். ஸோ அந்த கிளாஸ் பார்ட்டிகல்லாம் அந்த சென்சார் பக்கம் கொண்டு போனீங்கன்னா அதெல்லாம் டிடெக்ட் பண்ண முடியாது. காரணம் கிளாஸ் வந்து இன்சுலேட்டர், கண்டக்டராக இருந்தால் மட்டும்தான் இண்டக்டிவ் டைப்பில் வந்து ஒர்க் பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இண்டக்டிவ் டைப் அண்ட் கெப்பாசிட்டி டைப் அண்ட் ஆல்சோ ப்ராக்டிக்கல் டைப் ஆஃப் ப்ராக்சிமிட்டி சென்சார் பற்றி சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுங்க கமெண்ட்ஸ் சொல்லிட்டே இருங்க. என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ண ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராமில் போய் நம்ம சேனலோட நேமை டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அங்கேயும் உங்கள் சஜஷன்ஸ் வந்து தெரிவிச்சிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட்னு எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுவரை சீகர் டேக் கேர், பை, சியர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.